கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவ நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் பார்த்தா வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மகா வறட்சியான ஒரு சில காரியங்கள் ஏன் என்று அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம 2 வசனத்தை நம்ம தியானிக்கும் போது சில ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் என்கிறார். என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு அப்படின்னா நம்ம தைரியமா இருக்கலாம். கர்த்தர் அறிந்து கொண்டார். ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளல, இந்த உலகத்தில் உள்ள வேற ஒரு நபர் அறிந்து கொள்ளல, நம்மளை உருவாக்குன ஒரு தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா, நான் அறிந்து கொண்டேன். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை அறிந்து கொண்டேன். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வனாந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டுனாலே அந்த இடத்துல கர்த்தர் கூட இருப்பார். சில குடும்பத்துல நினைப்பாங்க, என் கூட யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தர் கூட இருப்பார். ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, நான் தனிமையா போயிட்டு இருக்கேன், நான் அழுதுட்டே போயிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே, நான் தனிமரமா இருக்கிறேன்னு நான் புலம்புறேனே, என் கூட யாருமே இல்லையே, பேசுறேங்க, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன். வனாந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வந்துட்டு அப்படின்னாலே அதுல கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். நான் உன்னை மகா வறட்சியான, வறட்சி அப்படின்னாலே தாக்கு பிடிக்க முடியாது. அதுல இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது, மகா வறட்சியான, மகா வறட்சியான தேசம் என்று எழுதப்பட்டிருக்கு. சில தேசம் சாபத்துக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது, விக்கிரத்தினால நிரம்பி இருக்கும். அந்த இடத்துல பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவுல கடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களால இங்கேயும் நவள முடியாது, அங்கேயும் நவள முடியாது, எங்க போனாலும் பிரச்சனையா தான் இருக்கும். மகா வறட்சியான ஒரு தேசம். அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பம், வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். உன்னோட வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா, நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே ஒரு சில பாயிண்ட் வருது. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். இருக்கலாம் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். திருப்தி ஆன பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அப்ப என்ன சொல்ல வாராரு அப்படின்னா, இருதயம் மேட்டிமை ஆன உடனே கர்த்தரை மறந்துட்டாங்களாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளு புதிய நாள் வாக்குத்தத்தை நம்ம கேட்கும் போது ஒரு சில குடும்பத்துல யோசிப்பீங்க, என் வாழ்க்கை வனாந்தரமா தான் இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல பல கேள்விகள் இதயத்துல இருக்கும். அது மனசுக்குள்ள போட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு பாடு அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயம் மேட்டிமையா இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரை மறந்து போயிருவாங்க. இருதயம் மேட்டிமையாகும் போது சத்துரு உள்ள வந்துருவான், இதயத்துக்குள்ள வந்துருவான். முதல் பாயிண்ட், இதயத்துக்குள்ளே மேட்டிமை வரும்போது, கர்த்தரை மறக்கும் போது, அந்த இடத்துல சத்துரு உள்ள வரும்போது அவனோட வாழ்க்கை மகா வறட்சியான ஒரு வாழ்க்கை போல காணப்படும். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே
அறிந்து கொண்டேன் என்கிறார். இந்த நாளிலும் இந்த வாக்கு தத்தங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? என் வாழ்க்கை வனாந்திரமா தான் இருக்குப்பா, ஆனா நீங்க அறிந்து கொண்டேன்னு சொன்னீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என் வாழ்க்கையில கர்த்தர் கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி கேட்போமா? அப்படி நம்ம ஜெபிப்போமா? புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்க கூட வந்தா மட்டும்தான் நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் ஆசீர்வாதம். என்னோட வாழ்க்கையை செழிப்பா மாற்றித்தாங்க. உம்முடைய கரம் தொட்டு ஆசிரியங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. புதிய நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய மகிமையால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ பரிசுத்தால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளை தந்து, கிருபையின் வரங்களை தந்து அப்பா பிள்ளைகளை ஆசிரியங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனங்களால் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆனந்த கழிப்புகளுக்கு தாங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்ற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்கள் நடுவில் அபிஷேகம் என்று சொன்னீங்க ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ என்னுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கொழுந்தனுடைய அக்னி என்னுடைய உள்ளத்துல பற்றி விட்டு ராஜா. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி பற்றி விடட்டும். கர்த்தர் கறந்துட்டா சொன்னீங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, கையின் கீழில் ஆசிரியங்க, சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க. அவனுடைய தலைமுறை ஆசிரியப்பட்டும். ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் என் இயேசு ராஜா மகாபிரபு நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமையுள்ளதாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படுகிறோம். ஸ்வயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரி அழிவுடட்டு ராஜா, மாம்ச கிரி அழிவுடட்டு ராஜா. பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கும் ராஜா. சுய சித்தம் வேண்டாம்ப்பா. 24 மணி நேரம் தேவ சித்தத்துக்குள்ள நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தம் வாழ கிருபை தாங்கப்பா. ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. துதிக்க கிருபை தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திர செலுத்த கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. புதிய நாளிலும் புது கிருபை தாங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை உங்க பிள்ளைகளோட தங்கியிருக்கட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பகலிலே மேக ஸ்தம்பமா, இருள் அக்னி ஸ்தம்பமா கர்த்தர் கூட வருது கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் யாரெல்லாம் ஜெபினாலோ சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரை எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு உங்களோட ரத்த கொட்டைகள் வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகி இதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனைவி கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இணைந்திருங்கள். தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தங்களோட புதிய நாளை நாம் தொடங்குகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.